தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் கிறிஸ்து பிறப்பு காலத்திற்குள் காலடி பதித்தவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் புனித ஸ்தேவானுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். புனித ஸ்தேவான் முதலாவது மறைசாட்சியாக மரித்தவராக இருக்கின்றார். ஸ்தேவானின் பெயரை எபிரேய மொழியிலே மொழிபெயர்த்தால் அதற்கு கிரீடம் என்பது பொருள். கிரீடம் என்றால் முடி என்பது பொருள். ஆகவே அவருக்கு முடியப்பர் என்னும் பெயரும் அவருக்கு இருக்கின்றது. தலைமைச் சங்கத்தின் முன் புனித ஸ்தேவான் நிறுத்தப்பட்ட பொழுது, நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த குற்றவாளிகள் என்று மிகவும் மிகவும் கண்டிப்பாக எடுத்து கூறினார். நீங்கள் எல்லோரும் கடின உள்ளத்தினர் என்று மிகவும் கடினமாக அவர்களை குற்றம் சாடினார். புனித ஸ்தேவான் 7 திருத்தொண்டர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டவர். இயேசுனுடைய பணியை தொடர்வதற்காக, கிறிஸ்துவுக்காக மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களை மிகவும் மிகவும் கண்டனம் செய்தார். 3 குற்றங்களை அவர்கள் மீது சுமத்தினார். 1, நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படாதவர்கள், தூய ஆவியானவருக்கு எதிரானவர்கள், இயேசுவை கொன்றவர்கள். 3 குற்றச்சாட்டுகளையும் தலைமைச் சங்கத்தின் முன்வைக்கின்றார். இதனால் தலைமைச் சங்கத்தினர் புனித ஸ்தேவான் மீது கோபம் கொண்டு அவரை ஊருக்கு வெளியே அழைத்து சென்று கல்லால் எறிந்து கொள்ளுகின்றார்கள். ஊருக்கு வெளியே அழைத்து சென்று ஆடைகளை களைந்து விட்டு கல்லால் எறிந்து கொள்ளுகின்றார்கள். ஆனால் புனித ஸ்தேவான் இறப்பதற்கு முன்பதாக, ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது இறப்பதற்கு முன்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லுகின்றார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். தன்னை கொலை செய்பவர்களை மன்னிக்கும்படி ஆண்டவரிடம் வேண்டுகின்றார். ஆகவேதான் நாங்களும் இந்த புனிதருடைய வழியிலே சென்று நம்பிக்கைக்கு சாட்சி பகரவும், நம்பிக்கையான வாழ்க்கையோடு நாங்கள் வாழவும், கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். ஆவியானவர் எங்களிலே குடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீடர்கள் மத்தியிலே தோன்றுகின்ற பொழுது அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு தூய ஆவியை பொழிந்திருக்கின்றார். ஆகவேதான் எங்கு சென்றாலும், எதை செய்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் தூய ஆவியானவர் எங்களுக்கு வழித்துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்ற அந்த அசையாத உயரிய நம்பிக்கை எங்களுக்குள்ள பிளம்பி துளிர் விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள், பாலக இயேசுவினுடைய அருள் ஒளியோடு பயணிக்கக்கூடிய நாங்கள், பாலக இயேசுவுக்கு சாட்சி பகரும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். இயேசுவினுடைய வாழ்க்கையும் புனித முரியப்பருடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போவதாகத்தான் இருக்கின்றது. பார்க்கின்ற பொழுது இயேசுவும் தீர்ப்பிடப்பட்டார், புனித முடியப்பெரும் தீர்ப்பிடப்பட்டார். புனித முடியப்பெரும் ஊருக்கு வெளியே அழைத்து செல்லப்பட்டு கல்லால் அறிந்து கொள்ளப்பட்டால், ஆண்டவராகிய கிறிஸ்துவும் ஊருக்கு வெளியே அழைத்து செல்லப்பட்ட சிலுவையிலே அறையப்பட்டார். ஆண்டவராகிய கிறிஸ்துவும் தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். புனித முடியப்பெரும் அதே வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய ஆவியை இறைவனுக்கு கையளித்தார். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே புனித ஸ்தேவானின் மூலமாக நாங்கள் இறைவனை எங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்க, பாலக இயேசுவினுடைய அருளையும் அன்பையும் அவர் கொடுக்கின்ற அமைதியை நாங்கள் அனுபவித்து வாழ இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். உங்கள் அனைவருக்கும் புனித ஸ்தேவானுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக சாட்சியத்தின் பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.